ஆசன் சொன்னார்ல, அ ம். ரமேஷுக்குலாம் 3 நிமிஷம் குடுத்தீங்க. அதெல்லாம் அநியாயம் அப்டின்ற மாரி. இன்னைக்கு ஏய் ஆவ நித்யானந்த ஒரு இது கால் பேசுனேன். இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் ஆவலா இருக்குடா. இன்னும் 3 நாள் இருக்கே. என்ன 3 நாளு? சட்டசபை? அது அது ஸ்லோ தான். அதெல்லாம் ஊரே காத்துட்டு இருக்கும். அது வேற. ஆனா திருமாவளவனுக்கு என்ன கோவம் தெரியல ஸ்டாலின் மேல. ஏன்னா இன்னைக்கு கூட வந்து கூட்டணிக்கு வந்தது உண்மைதான்றாரு. இல்ல அது இல்ல ப்ரோ இல்ல, அடிக்கடி இல்ல. சொல்லி அது அடிக்கிறோம். ஆனா ஆஹா, அது பண்ண மனமுகம் படுத்துறோம். அதுக்கு இல்லடா திமுக திமுக அதிமுக கூட்டணி கூட்டாங்கன்னு திரும்ப திரும்ப ரீச் பண்ணிட்டு ஆமாமா அதான். ஆனா அவனுங்களாம் அடி வாங்கிட்டே இருக்கானுங்க. இல்ல ப்ரோ அது மக்கள் ஆனா கீழ இருந்து கீழ உட்கார்ந்து கேக்குற கொத்தடிமை கூட்டம் சிலது இருக்குதுல்ல பிரஸ்ல. ஒரு நிமிஷம் ப்ரோ. இல்ல என்ன கேட்டா அதுங்கெல்லாம் இல்ல ப்ரொவைட் பண்ணி இல்ல விட்டுச்சு. இல்ல தளபதி இந்த மறைமுக கூட்டணி பேச்செல்லாம் சொன்னாரா இல்லையா? இப்போ இந்த இதுல சொல்லல நினைக்கிறேன். இப்போ லாஸ்டா இந்த திருச்சி என்னது சொன்னாரா இல்ல இந்த அலைன்ஸ் வச்சாங்க இந்த இது மாதிரியா ஏடிஎம்கே டிஎம்கே சொன்னாரு இவங்க 2 பேரும் சேர்ந்து நம்மள சேர்த்து இது பண்ண பார்த்தாங்க சொன்னாரு. மறந்துட்டேன். கவனம் இருக்கணும். இல்ல ப்ரோ என்ன கேட்டா அடிக்கடி அதை சொல்லணும். ஏன் தெரியுமா? இப்போ நம்ம ஆட்சியில ஏதோ தப்பு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த சொல்லுவானே அதான் இப்ப நீங்க சரத்குமார் வரலாம். அது என்னத்த வச்சுக்கிறதுன்னு புரியுதா? ஒருவேளை சொல்றேன். அதான் ஒருவேளை தப்பு நடக்குதுன்னா உங்களுக்கு எதிர்கட்சி யாருன்னு பார்த்து போட்டாக ட்ரை பண்ணாலும் ஆனா ஒரு உண்மை என்னன்னா இவனுக்கு 2 பேரும் ஒரே ஃப்ராடுகார பசங்கன்னு ஒரு ஸ்டேஜ் வந்துட்டா எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு தான் போடுவோம். ஆனா நம்ம ஆட்சி நல்லா தான் கொடுக்குறோம். நல்லாதான் இது பண்றோம். இன்னொன்னு ப்ரோ கரண்ட் பில் வந்துச்சு. உங்களுக்கு போன் செக் பண்ணி பாருங்க. கரண்ட் பில்லா நான் தான் வீடு மாத்திட்டேன். நீ வீடு மாத்தினே அந்த கதையெல்லாம் கேட்கல. உனக்கு இப்ப இருக்கிற இதுல வந்துருக்கு. செக் பண்ணு. 300 யூனிட் வந்திருக்கு ப்ரோ. 619 யூனிட்லாம் பாக்குறியா? மெசேஜ் யூனிட் தான் ப்ரோ. அதான் அப்புறம் இந்த பரவாயில்ல. அதான் நல்ல கம்மி இதுதான் வந்து டிஎம்கே போயிட்டு நடுவில் இருக்கும்போது பார்த்தா அதிகமா இல்ல எலெக்ஷன் வரைக்கும் கேட்டு. எலெக்ஷன் ஆனா இதுல கொடுமை தெரியுமா சொல்றேன். எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்துட்டு 250 300 தான் கட்டியிருக்கேன் எலெக்ஷன் முன்னாடி. அதை கம்பேர் பண்ணக்கூடாது. இப்ப எலெக்ஷன் முன்னாடி இது வரைக்கும். ஆனா அது வேற. அது ஏன் எது குறைச்சாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அதான் எலெக்ஷன்னால. ஆனா இப்ப இருக்கிறது இது கரண்ட் பில் பரவாயில்ல நல்லதான் வந்துருக்கு. கார்த்தியே எனக்கு எவ்வளவு தெரியுமா இருந்துச்சு? அதாவது 19,200 வந்தது. 15,000 16,000 அந்த மாதிரி ஒரு கரண்ட் பில்லு. எலெக்ஷனுக்கு முன்னாடி பாக்குறா 5,000மோ 6,000மோ இவ்வளவு வந்துருச்சு. இல்ல எலெக்ஷன் முன்னாடி எனக்கு இப்போ எங்க வீட்டுல கேட்டுருந்தீங்க. நான் 2,500 கட்டியிருக்கேன் கரண்ட் பில்லாம். நீங்க கேட்கலாம் ஐயா வீட்டுல இதெல்லாம் எதுவும் யூஸ் பண்ண கூட மாட்டாங்க அதிகமா. ஆனா இங்க இதான் இப்ப விக்னேஸ்வரனா அது வேற. அது ஏன்னு தெரியும். அதான் ஏன் இப்போ நம்மளது கூட கம்மியா தான் வந்திருக்கு. ஆனா டிஎம்கே கரண்ட் பில் அதிகமாக்குனாங்க. அதான் திட்டினாங்களே. அதனால தானே ஆட்சி எல்லாம் மாறிச்சு நிறைய. அதெல்லாம் தெரியும். ஆனா எடப்பாடியே வீட்டுக்கு 10,000 தான் கட்டுறாரு பில்லு. அது கூட கவர்மெண்ட் தானே கட்டும். இப்பதானே போய்கிறாரு புது வீட்டுக்கு. இவ்வளவு நேரம் ஓசி தானே. இல்ல எனக்கு அவரு சொன்னாரா இல்ல குத்து மதிப்பா அடிச்சு விட்டாரான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. சும்மா கதை. இப்பதான் தலைவர் வீட்டையே போயிருக்காரு ராயப்பேட்டால. இவ்வளவு நாள் வந்து எதிர்கட்சி தலைவர் வீட்டுல தானே இருந்தாரு. ஆக்சுவலா மாசு ஒரு வீட்டுல இருந்தாரு. ஓகேவா? உதயநிதி வீட்டுக்கு அந்த லைன்ல அந்த வீடு தான் இப்ப ஆசா கவர்மெண்ட் இது விசிட்டர்ஸ் அதுதான் இப்ப ஆசான்னு இருக்கிறாரு. அங்கதான் போயிருந்தோம். ஓகே. இன்னைக்கு ஒரு போஸ்ட் பார்த்தேன். ஆசான் மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டு வேஷ்டி இது துண்டு போட்டிருந்தாரு. நீங்களும் அப்படிதான் பாத்தீங்களா என்ன? காலையில இல்ல நானு இதுலயே இருக்குமாச்சு. ஆமா இதுதான் மஞ்சள் இதுதான் போட்டிருந்தாரு. நேத்து நிறைய பேரை சந்திச்சிருக்காரு போல. இல்ல மஞ்ச வேஷ்டியே டிஷர்ட் போட்டிருந்தாப்ல. ஓகே. நான் வெறும் பண்ணின்னு மேல ஷால் இது துண்டு பெருசா போட்டிருந்தாரு. ஆமா நம்ம இவரு கடலூர் மினிஸ்டர் இவரு ராஜ்குமார் எதுக்கு
அதான் மாவட்ட செயலாளர் இருக்கும்போது அந்த தளபதி காஸ்டியூம் இருக்குல்ல, ஒயிட் ஷர்ட்டு அந்த இது இது பேண்ட் பேண்ட் எந்த ஆ அந்த கிரீம் பேண்ட். அந்த கலரு. ம். ஸோ அதான் போட்டுட்டு இருந்தாப்புல. இப்போ ஃபுல்லாவே வேஷ்டி ஆரம்பிச்சு இது போயிட்டாங்க. ம். என்னைய ம். கார்த்திய, ம். அலெக்ஸ், குமரன், அக்ஷய் எல்லாருமே சேர்ந்து வேஷ்டிலேயே பார்க்கக்கூடாதுன்ட்டு இவங்க. ஆமா. நான் எங்க வந்தாலும் வேஷ்டி தான் கட்டிட்டு வந்துட்டு இருந்தேன். காத்தோட்டமா இருக்கும் தானே? ம். இல்லடா அது அது ரொம்ப இதுவா இருந்துச்சுடா. கார் அலெக்ஸ் ஓட்டுறதுக்கு கார் அலெக்ஸ் இல்ல ஒரே நிமிஷம். கார் ஓட்டுறதுக்கு எல்லாமே ம், இதுவா ம், இருந்துச்சு. ம். இத பேண்ட் போட்டுட்டு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. ம். அலெக்ஸ் நம்ம பேசுற பேச்சுக்கெல்லாம் வேஷ்டி கட்டின்னு வரலாமா கோபால்? புடிக்கிட மாட்டாங்க. டேய் நம்ம மாநாட்டுக்கே வேட்டி கட்டிதான்டா போயிருக்கேன். இல்ல நம்ம இல்ல நம்ம இதுல அந்த மாதிரி டீசென்டான கேக்குறாங்க. இங்கெல்லாம் சண்டை எதுவும் வராது, வேட்டி வராது, அதெல்லாம் இல்ல. ஆனா முன்னாடி அரசியல் அப்படிதான் இருக்கும். அதான் வேட்டி ஊத்துருவானுங்க, அந்த மாதிரி நான் போயின்னு இருக்கோம். ம். ம். இவரு ஒரு குரூப் இல்ல குரூப் வந்தாரு கரண்ட் போயிட்டாரு. கட்ட ப்ராப்ளம்னு இல்ல குரூப் வந்தாரு கரண்ட் கட்ட போயிட்டாரு. ப்ராப்ளம். நம்ம வேற கட்டுமாத்த பத்தி பேசியிருந்தோமா, எஸ்கேப் போயிட்டாரு. கலைஞர்ன்றா. ம். இல்ல கரண்ட் கட் ஆகுது என்ன ப்ராப்ளம்னு சில பேர் கேட்டீங்க. கலைஞர் அதெல்லாம் சண்டை பண்ணி சரி கலைஞர்ன்றது பண்ணிட்டு தான் இல்ல இருக்காங்க. கலைஞர்ன்னு சொன்னா இது திருச்சி வேலுசாமி ஐயா ஒரு வீடியோ பெஸ்ட் சொல்லியிருப்பாரு, ஞாபகம் இருக்கா? இல்லங்க இதுல இவரையும் இந்த சவுக்கு சங்கர் சொல்லியிருப்பாங்க. அதான் கலைஞர் தான் பேனா குனியும் போதெல்லாம் தமிழ்நாடு குனியுது, பேனா நிமிரும் போதுதான் இங்க தமிழ்நாடு நிமிர்ந்ததுன்னா அதான் அப்போ வருதுன்னா செத்து போயிட்டாரு தமிழ்நாடு, எல்லாம் செத்து போயிட்டாங்க. நல்லா இருக்கு. அலெக்ஸ் ப்ரோ ஆனா விக்னேஷ் bro, ஒரு டிடிஆர் ஒழுங்கா வேலை பார்த்திருந்தா தமிழ்நாடு இன்னும் நல்லா இருக்கும். அவரு எங்கடா வேலை ஏய் பார்க்க விட்டாங்க? இல்லடா. நீங்க அப்படித்தானே நினைச்சிருக்கீங்க. மனுஷன் எப்படி நடந்தாச்சும் சென்னை வந்திருப்பாருடா. உனக்கு அவரை பத்தி தெரியாதடா. யாரோ ஏதோ கேட்டாங்களே, யாரு ப்ரோ? மதன் ப்ரோ. நான் தானே ப்ரோ. நாளைக்கு என்ன கேஸ் தானே இன்னைக்கு? ஆமா ஆமா. சன் டிவிக்காக சர்க்காஸ்டிக்கா போட்டிருக்கான் உட்காந்து. அவனுங்க கிடக்குறானுங்க ப்ரோ. அவன் அவனுங்க இது வந்து மேல மீம் போட்டான்னா சேனல் அவனுங்க போடலைன்னா என்ன? அவனுங்க இது டிவி நடத்துறான்னா மீம் சேனல் நடத்தினுக்குறானே அவனுக்கு பைத்தியக்காரனுங்க. சண்டை இப்ப ஆனா இல்ல, இதுக்கப்புறம் அது ஒரு டிஆர்பிக்காக பயங்கர அண்ணனோட படத்தை போட்டு போனுங்க பிரைம் டைம்ல சண்டேஸ்ல. என்ன சண்டேல சாட்டர்டேவும் போடுறாங்க காலையில 8:30 9 o'clock. இன்னைக்கு கில்லி போட்டுருந்தாங்க. பாத்தியா இல்லையா? பேரண்ட்ஸும் பாத்துட்டு பாத்துங்க. அதான் அண்ணனோட பேரண்ட்ஸும் உட்காந்து பாத்துட்டு இருந்தாங்க. ஆனா இவன் ஒரு தப்பு பண்றான் சன் அலெக்ஸ் சன் டிவி. அலெக்ஸ் அதாவது இல்ல டிஆர்பிக்காக நம்ம படத்தை போடுறான். ஆனா அப்படியே ஜென்ஸ் அல்பா உருவாகுது. டேய் ஜென்ஸ்க்கு அதான் டேய் சொல்லுங்க. நாளைக்கு கோர்ட்டுன்றத சொல்றதுக்காக தான் நான் கில்லிய தூக்கி போட்டுறேன். உனக்கு தெரியுதாடா? அட நீங்க டேய் அவன ஓகே லிங்க் புரியுது. அவன் சுடு தண்ணியிலே கை விடுவானுங்க. இல்ல நீ சுடு தண்ணியில விடு, காலை விடு. ஆனா இங்கதான் யாரால கண்டுக்க. இல்ல ஏண்டா டிஆர்பின்னா வாரம் சும்மா தான்டா இருக்கு. இத்தனை வாரம் கழிச்சு இன்னைக்கு போடுறேன்னா இந்த கரெக்டா இருந்தா இந்த இவன் பொரட்டா இருப்பானே bro, பொரட்டா. இல்ல சிங்கம் படத்துல வந்துட்டு பிரகாஷா சொல்லுவானே, இன்னைக்கு நைட் அவன் வருவான்டா, எதுக்குடா என்ன போடுறது? அந்த மாதிரிதான். இன்னும் பிக்னஸ் அப்படின்னா ப்ரீ பிளானா வெயிட் பண்ணுகிறான்ற மாதிரி அவன் கஷ்டமாதான் இருக்கான். நீங்க என்னமோ அவனை வந்து கலாய்ச்சிட்டு இருக்கீங்க. அவன் ஒரு சில விஷயத்துல இதுவாதான் சார் அவனுங்க பண்ற மாஸ்டர் பிளான்லாம் நீங்க நார்மல் ஐயா அவனுங்க பண்றதெல்லாம் இங்க பிளஸ்ஸா தான் போயிருக்கு, மைனஸ்ல போக மாட்டேங்குது. அவனுங்க தான் மைனஸ்ல போயிட்டுக்கிறானுங்க. இல்ல அவனுங்க எப்படின்னா இந்த வடிவேல வந்துட்டு இந்த ஓமகுண்டத்துல இந்த இந்த தூக்கி அடிக்கிற பாம்பை தந்து அது இதுதானே கிருஷ்ணா ஊத்துவானுங்க. இதான் என்னடா இது
2 மணி நேரம் இருந்து வெடிக்கிறதுக்கு பேர் வெடிகுண்டா, இது வெறுங்குன்றான்னு. ஓ அதுவா வடிவேல் காமெடியா? அது தூக்கி ஓம போட்டாதான் குண்டத்திலே வெடியும். வச்சிருப்பாங்க. உங்களுக்கு பொடி கேட்டு தூக்கி போட்டு. ஆனா விக்னேஸ்வரா, ஆ, இந்த நேரத்துல கலைஞர் இருந்தா ஆ. தமிழ்நாடு எப்படின்னு இருக்கும்? எவ்வளவு? கொடுத்து என்ன எத்தனை 10,000 கோடி இப்ப இது 10 லட்சம் கோடி இருக்கா? ஒரு 20,000 இருந்திருக்கும். என்னது ஆ, 20 லட்சம் கோடியா? ஆமாண்டா. ஐயோ, ஆக்கி விட்டு இந்தியாலயா? டேய் இல்ல ஆக்கி விட்டு இல்ல பாருடா. இந்தியாலயே. இல்லடா, இவனுங்க வந்து எப்படி சொல்றது, இவனுங்க வந்து அஹ், ஊழல் பண்றது கூட ஒரு ஒரு அளவுக்குலாம் துப்பு கிடையாது. நீங்க இவனெல்லாம் ஊழல் பண்ணாலும் மாட்டிக்கூடாது. இப்போ பாரு இடி ரைட்ல வந்து இவரு என்னது KNR 1000 கோடி, செந்தில் பாலாஜி 10,000 கோடி. ஏய், புரியுதா? இவனுங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாமே இதுல மாட்டியிருக்கானுங்க. ஆனா கலைஞர்லாம் பார்த்தோன்னீங்க எங்கதான் எந்த கண்ட்ரியில தான் பார்த்தீங்கன்னா சொத்து சேர்க்கிறாருன்னே தெரியாது. அழகா சைலண்டா காசு மட்டும் கஜானா மட்டும் காலியா இருக்க மனுஷன் வேற வேற இதுல சேர்த்து விட்டு போயிட்டே இருப்பாரு. இவனுங்கெல்லாம் வேஸ்டா. ஆனா அலெக்ஸ் கட்டுறது கோமணம் கூட வந்திருக்காது. என்னெல்லாம் நீ கோமணம் கட்டி நினைச்சா பார்க்க முடியல. இந்த பொறுப்பு சௌக்கியமா? சௌக்கியம் அலெக்ஸ். நீங்க சௌக்கியமா? ம். அடுத்து அசம்பிளி வரப்போகுது. உதயநிதி ஸ்டாலின் அவரை பாத்தீங்களா ஸ்பீச்லாம்? ப்ரோ, விஜய் பாடி லாங்குவேஜ் பண்றேன்னாதான் கான்பிடண்டா இருக்கேன்னு சொல்றாரு. ஆனா இவரே கான்பிடண்டா இல்லைன்னா தான் நம்மளால. சரி அலெக்ஸ், அவங்களுக்கு ஏதோ அறிக்கை வந்துடுச்சாமே, அவங்க ஏன் தோத்தாங்கன்னு? அதெல்லாம் இல்ல. இல்லடா, அந்த அவங்களுக்கு அறிக்கை சப்மிட் பண்ணிட்டாங்களா, அந்த விஷயம் கேட்டியா? அவங்க ஏன் தோத்தாங்க? வந்துட்டேன். ஆமா, பதில் பிளாக் பார்த்தாங்களா? கலர் சூட் அப்புறம் அந்த கேஸ்ல 1000 ரூபீஸ் ஸ்கீம் இருக்குல்ல, ம். அது வந்து 1000 ரூபீஸ் ஸ்கீம் கொடுத்ததுல போடாத பெண்கள் எல்லாம் ஓட்டு போட போயிட்டாங்களாம். முதல்ல இல்லைங்க, தெரியாம கேக்குறேன். பெண்களுக்கு இலவச பேருந்து விட்டது ஃபர்ஸ்ட் ஆட்சி இதுதான். இன்னொன்னு, பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதுல இருந்து, சம்மருக்கு 5000 ரூபாய் கொடுக்கறதுல இருந்து கொடுத்தது எல்லாமே இந்த ஆட்சியில தான். அப்படி இருந்தோம் சார், தான் போன ஆட்சியில் தான். அப்படி இருந்தும் வந்துட்டு டிஎம்கே தோக்குதுன்னா அது எவ்வளவு கேவலமான கவர்மெண்டா இருக்கும். புரியுதா? இது எப்படின்னா, அதான் குறுபுற நடுவுல சொல்லுவேன், கலைஞர் டிவி கொடுத்து தோத்து போனாரு. உலகத்திலே எந்த பொலிட்டிஷியனும் ட்ரம்ப்ல இருந்து யாரா இருந்தா ஒபாமா வரைக்கும் யாருமே வந்துட்டு டிவி இந்த மாதிரி ஒரு டெலிவிஷன் இது கொடுத்து தோத்த போனது கிடையாது. அவ்வளவு எக்ஸ்பென்சிவான ஒன்று கொடுத்து. அப்போ எக்ஸ்பென்சிவ் தான். இப்ப ஒருத்தவனுக்கு சாப்பாடை போட்டு அவன் வீட்டு பத்திரத்தை ஆட்டையை போட நினைச்சா முடியுமா? எல்லாம் கொடுத்தானுங்க. கவர்மெண்ட் ஆபீஸ் அதுன்னு எல்லாத்துலயும் போட்டு தலை வச்சு அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு என்ன சொல்றது, காசு லஞ்சம் எல்லாமே இது பண்ணானுங்க. அதனால தோத்துட்டானுங்க, அவ்வளவுதான். இல்லைங்க, மெயின் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து ஸ்ரீலங்கன் வார். ஓகேங்களா? அது பெரிய ஒரு ரோல் பண்ணுச்சு. போர் நடந்துட்டு இருக்கும்போதே இவங்க வந்து பாத்தீங்கன்னா போர் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு கனிமொழிலாம் ஒரு கூத்தெல்லாம் பண்ணியிருந்தாங்க அந்த டைம்ல. ஸோ அதெல்லாம் பெரிய விஷயம். குடும்பமே எல்லா டாக்ஸிக்கான ஆமா ஆமா. ஒண்ணுமே இல்ல. திமுகவோட எதிர்ப்பு விஜய் அவர்களோட ஆதரவா மாறிடுச்சு, அவ்வளவுதான். வேற எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா நம்மளும் கரெக்டா யோசிச்சிருக்காரு. அதான் இதுதான் டைம், கரெக்டான டைம். ஏன்னா இந்த பீஸ் அடிச்சா நம்ம பெரிய கரெக்டா உள்ள புதுச்சு. அவர் நினைச்சா இன்னொரு 5 வருஷம் கழிச்சு வந்துருக்கலாம் ப்ரோ. இல்ல ஆனா ப்ரோ, இவர் எனக்கு இப்ப என்ன பெரிய கூத்துறானா, இப்ப இவர் ஜெயிச்சோன்னே இந்த பழைய ஆளெல்லாம் வந்துட்டு நாங்க இருந்தா எப்படி இருந்திருக்கு தெரியுமா, என்னோட விஷன் எப்படி இருக்குன்னு தெரியுமா, வந்து ஜெயிச்சு காமிச்சிட்டு பேசின விஷன் எப்படி இருக்குன்னு. மக்கள் மேடையா? புரோக்கர் தாக்கப்பட்டார். இல்ல எப்படின்னா, நீங்க உட்கார்ந்து ஒரு மீட்டிங்ல ஒரு தேர்தல்ல கலந்துட்டு தோத்து போயிருந்தா கூட நீ பேசலாம். வந்து ஒரு ஆளு ஜெயிச்சோன்னு நான் வந்தா எப்படி இருந்திருக்கும், என்னோட விஷன் எப்படி இருந்திருக்கும், என்ன அரசியலுக்கு வராம என்ன விஷயம். அலெக்ஸ், லதா ரஜினிகாந்த் சொல்லியிருக்காங்க நிறைய ஸ்கீம் வச்சிருந்தாராம் ரஜினி. ஓகேவா? அவர் வராது மக்களுக்கு இழப்புன்ற மாதிரி ஏதோ சொல்லி வச்சிருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் ஒரு இல்ல. நல்ல
எந்த ஸ்கீமும் கிடையாது. ஜெயிலர் 2, எந்திரன் 2 இதுதான் ஸ்கீம். வேற எதுவும் கிடையாது. எந்திரன் 2 எடுத்தாச்சு ப்ரோ. சும்மா போட்டுக்கிட்டு 3.2 இவங்க சும்மா போட்டுக்கிட்டு ப்ரோ. கடைசி 10 வருஷத்தோட ரஜினி அவர்களோட செயல்பாடு என்ன? பேன் இந்தியா படம் நடிக்கிற பணம் சம்பாதிக்கிற மட்டும் தான். வேற என்ன மக்கள் இதுல அவர் ஈடுபட்டு இருந்தாரு சொல்லுங்க. ஐயா உங்ககிட்ட படம் ஒண்ணு சொல்றேன். ஒரு நிமிஷம். உங்களுக்கு வெள்ளம் போராட்டம் வரும்போது போராட்டம் நாடு சுடுகாடாயிடும். இல்ல bro, ஒன்லி உங்களுக்கு வெள்ளம் இன்கமிங் தான், வரும்போது அவுட் கோயிங்கே இல்லைங்க ஒரு கிடையாது. நிமிஷம் bro. இல்ல வெள்ளம் வரும்போது கூட சிபி சத்யராஜ் காசு கொடுத்தாங்க அதிகமா. லாரன்ஸும் எல்லாருமே காசு கொடுத்தாங்க. இந்த ஆளு ஊரை விட்டு ஓடிச்சு தெரியுமா? காசும் கொடுக்கல, எதுவும் பண்ணல. கர்நாடகாக்கு அவர் ஊருக்கு போயிட்டு இந்த ஆளுக்கு வந்துட்டு மக்கள் மேல உங்களுக்கு அன்பு இருக்கும், இது இருக்கும். இது ஒண்ணு ப்ரோ வாழ்க்கையில ப்ரோ இப்ப தெரியாம ஒருத்தர் லைஃப்லயே வந்துட்டு 10 லட்சம் மேல வந்துட்டு இது டொனேட் பண்ணதே இல்லைன்னா அது ரஜினி ஆனா தான் அலெக்ஸ் பண்ணிருப்பாங்க. உண்மையாலுமேடா இவன் இவ்வளவு கேவலமா இல்ல இவன் இவ்வளவு கேவலமா இருக்கிறது வந்து ஜனங்களுக்கே தெரியுது இல்ல. ஆனா தளபதி மேல உள்ள வெறுப்புல ஒரு 4-5 குரூப் சேர்ந்துட்டு ரஜினி பிரைஸ் பண்றது பத்தியா அவன்லாம் மூஞ்ச அது காரி துப்புற மாதிரி அது தெரியும். சுச்சுவேஷனுங்க. உங்களுக்கு விஜய்க்கு ஆப்போசிட்டா ஏகே இருந்தாலும் ஏகே ஃபேன்ஸ் இல்லடா எல்லாம் அவனுக்கு போயிட்டு மனநிலையை பாரா துப்பி தோத்துக்கிட்டே இருக்கடான்னு. ஆனா ரஜினி இல்லடா ஒரு நிமிஷம் இல்ல, ரஜினி கரெக்டா கூறுபுறம் என்னத்த யூஸ் பண்ணா விஜய்க்கு ஆப்போசிட்டா அஜித் ஃபேன்ஸ் இருக்காங்கன்னா அஜித் ஃபேன்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி கூட்டின்னு வந்துடலாம். ஏன்னா அவனுக்கு ஃபேன்ஸ் கம்மி ஆயிடுச்சுல, பெருசுங்க இருக்க மாட்டாங்க. யங்ஸ்டர்ஸ் பார்த்தா தமிழ்நாட்டுல இருக்கிறது 2 பேர் தான், ஒண்ணு விஜய் இன்னொன்னு அஜித். அது அவனுக்கும் தெரியும். விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் இதுக்கப்புறம் இழுக்க முடியாது. அஜித் ஃபேன்ஸ் எழுதலாம்னு போனாரு, கடைசியில யார் ஃபேன்ஸும் பார்க்காம சொல்லுங்க பேக் டு பேக் ஃபிளாப் ஆகும். ஆனா அந்த ஆளு விடுங்க. இல்ல உங்க ஒய்ஃப் எல்லாம் இது அது அட்டென்ஷன் சீக்கிரம் ப்ரோ சத்தியமா. சரி இப்ப அவங்க பேச என்ன ஆக போகுது? சும்மா வருது 4 வார்த்தை விடுது, இதை பேசுது. சரி இப்ப சொல்லி என்ன ஆக போகுது? அது சரி இப்போ ஃபேமிலியே இதெல்லாம் ஃபேமிலியே வன்மம் பிடிச்ச ஃபேமிலிடா அது. சரி இதை விடுங்க. அந்த 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 கட்சி பேர் என்னதான் இந்த இயக்கம் பேரு மக்கள் மேடை. மேடையா? இப்போ மக்கள் மேடையில நீங்க என்ன ஹெல்ப் பண்ணீங்கன்னு எல்லாம் எவனாவது எடுத்து போட சொல்லு, ஏதாவது காட்டுறாங்க. சரி இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, நீ என்னத்த ஹெல்ப் பண்ணி கிளிக்கிறன்னு போட சொல்லு. உண்மை அந்த மாதிரி பேசுறதா இல்லடா, அந்த மாதிரி அவங்க உட்காந்து ஏதாவது பஞ்சாயத்து பண்ணலாம். சொல்வதெல்லாம் உண்மை ப்ரோ. இல்ல ப்ரோ, இப்போ லாரன்ஸும் ஒரு இயக்கம் இருக்கு, எல்லாருமே ஒண்ணு வச்சிருக்காங்க. ஆனா எல்லாரும் ஹெல்ப் பண்றாங்க. இப்போ ஓப்பனா சொல்லணும்னா உங்களுக்கு விஜய் மேல இருக்கிற காண்டுல மக்கள் லாரன்ஸுக்கு ஏக்கம் இருக்கான்னு தெரியாது, ஆனா ஏக்கம் இருக்குது அது மட்டும் நல்லா தெரியும். அரசியல் இயக்கம் பதவி இயக்கம் இருக்கு கம்பல்சரி. இல்ல குரு ப்ரோ லாரன்ஸ் பாத்தீங்களா? நாளைக்கு அந்த சகுனிபத்துல ஒரு எம்எல்ஏ இருப்பான் மாதிரி கார்த்திகிட்ட அந்த நாளைக்கு வான்ற மாதிரி எல்லாருக்கிட்டே ஏதாவது பண்ணுகிறான். சொல்லி தொலடான்ற மாதிரிதான் உட்காந்து இருக்காங்க. ஒண்ணு ஆமானா இப்படி நீ என்னமோ லாரன்ஸ் கூட சேர்ந்து நீ ஏதோ கட்சி ஆரம்பிக்கும் போது கேள்விப்பட்ட. உண்மையா நல்ல கம்னு இருங்க. லாரன்ஸே அண்ணாமலை பக்கம் போயிடுவான், சும்மா இருங்க. அவ்வளவுதான். கேட்டா என்னுடைய ராகவேந்திர சாமியின் தான் அருள் பெற்று நான் வந்துட்டு அண்ணாமலை கட்சியில் சேரப்போகிறேன்னு ஒண்ணு சொன்னா முடிஞ்சுது. ஏதோ ஒண்ணு ப்ரோ. இப்ப இல்ல டிவிக்கேல வந்தாலும் ஓகேதான். முடிஞ்சதுன்னா அந்த கனவும் முடிஞ்சது, அவ்வளவுதான். இல்ல அப்படி இல்ல, ஏதோ ஒரு கட்சியில சேரணும்னு சொன்னா போற. இப்போ ஒண்ணு இல்ல, இப்போ நீ என்கிட்ட ஏதோ ஒண்ணு கேக்குறீங்கன்னு சரிடா, இப்போ எப்படி சொல்றது, நீ ஒரு புது கார் வாங்கியிருக்க, அது எப்போ வந்துட்டு போட்டோ போட போறேன்னு இப்ப சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னு சொல்லுவோம். நான் வந்துட்டு வெள்ளிக்கிழமை போடுறேன்னு சொல்றேன். நீங்க வெள்ளிக்கிழமை வந்து கேட்கும் போது நான் திங்கிழமை போடுறேன்னு சொல்றேன். திங்கிழமை வந்து கேட்கும் போது வெள்ளிக்கிழமை அடுத்த வெள்ளிக்கிழமை போடுற சொன்னா எப்படி இருக்கும்? நீ போட்டவே போட வேணான்னு தானே போவீங்க. அந்த மாதிரிதான் பண்ணுறான். அவரு யாரோட சிசியன், யாருகிட்ட இருந்து வராரு கத்துக்கிட்டு அவரை எதுவும் சொல்லாதீங்க ஓகேவா? ஆனா அவர் பண்றதெல்லாம் எனக்கு சிரிப்பா இருக்கே தவிர இல்லங்க, நல்லா நம்ம ஆளுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காரு, என்னைக்குமே நின்றுருக்காரு. அதெல்லாம் அலெக்ஸ் நேத்து அந்த வீடியோ போட்டோன்னு நான் என்ன நினைச்சேன், எல்லாம் தந்தோட தேதி பின்னர் அறிவிற்கப்படுன்ற மாதிரி இல்ல, என்னடா அது நீங்களுமாடா அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அப்புறம் நான் நினைச்சேன், சரி நான் என்ன கேட்டேன், நான் என்ன நினைச்சேன்னா, எப்பா அரசியல் வரணும்னு நீ விருப்பப்பட்ட, தனிப்பட்ட நீயும் உங்க அம்மாவும் பேசுனீங்க. அப்போ வந்து நீங்க அம்மா கிட்ட பேசி ஓகே பண்ணிட்டீங்க. அப்புறம் அம்மா வேணானாங்க, திருப்பி வந்தா ஓகே. நீங்க தனிப்பட்ட இல்ல அலெக்ஸ், ஒரே பாயிண்ட் நான் சொல்லி முடிச்சிடறேன். இப்போ நீ நல்லது பண்ணணும்னு நினைச்சா நீ எல்லாமே நல்லது உன் மனசுல பட்டதை பண்ண. இப்ப நல்லது பண்ண வரதுக்கு அரசியல் தேவைப்படும்னு நினைக்கும் போது உன் மனசுல பட்டதால திருப்பி மக்கள் கிட்ட எது கேட்கணும்? எனக்கு புரியலையே.
என் பாயிண்ட் அதான். ஏன்னா நீ நல்லது செய்யறதுக்கு யாருக்கிட்டையும் கேட்காம தைரியமா இறங்கி செஞ்ச ஆளு அரசியலுக்கு வருவது மட்டும் மக்கள் கிட்ட கேட்கணும்ன்ற அந்த பாயிண்ட் எங்கிருந்து வந்ததுன்னு எனக்கு புரியல. எனக்கு அந்த இடத்துல வந்து என்ன தெரியுது, நீங்க இப்போ வந்து வேற ஏதோ ஒரு பிளான் யோசிச்சு வெயிட் பண்ணி வேற ஒரு பிளான் வச்சு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நான் நினைச்சுக்கிறேன். அவ்வளவுதான். இல்ல கிங் ப்ரோ, அது வந்து என் பேக்கப் இவ்வளவு இருக்கு, எனக்கு வந்து நல்ல போஸ்டிங்கா கொடுங்கன்ட்டு எந்த கட்சிக்கிட்ட இருந்தாலும் இது பண்ணலாம். அது ஒரு உண்மை என்னன்னா, இப்ப ஒரு டிவி கேட்க வந்தாலும் சந்தோஷம் தான், வேற கட்சிக்கு போனாலும் சரி இருந்து போட்டுன்னு விடுறதான். ஆனா இப்படி இழுத்து அடிச்சு ஒரு மாதிரி பண்றது அட்டென்ஷன் சீக்கிங் மாதிரி இது, புரியுதா? எதுக்கு இந்த வேண்டாத வேலைன்ற மாதிரி ஒரு அது வந்து வெறுப்பு டிமாண்ட் நம்மளோட என்னதான் வேல்யூ demand இது பண்ணிக்கிட்டு அலெக்ஸா கேக்குதா? இல்ல நாளைக்கு நீயும் அரசியல் ஆகும்போது இவ்வளவு இழுக்கடிக்க மாட்டியா? ஐயா ஆல்ரெடி அவன் ஆல்ரெடி வந்துட்டான் ஐயா, இதுக்கப்புறம் வேற வரணுமா ஐயா? பாய் ஆல்ரெடி பின்னி முள்ளுக்குள்ள வந்துட்டான் பாய்ன்ற மாதிரி தான் வந்திருக்கான். நான் புத்தி கட்டு வேணா விக்னேஸ்வரம் உனக்கு வேணா ஒரு ஃபார்ம் வாங்கி தரேன். மக்கள் மேடை திரு லதா ரஜினிகாந்த் அவர்கள் நடத்தும் அந்த ஃபார்ம் நான் வாங்கி தரேன். இல்ல எனக்கு இந்த மக்கள் மேடையில இல்ல விக்னேஷ், இந்த மக்கள் மேடையில எனக்கு டவுட் என்ன தெரியுமா, இவங்களோட கேஸ்ல இருந்து எஸ்கேப் ஆறதுக்கு இவங்க தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஜாயிண்ட் அடிக்கிறாங்கன்னு நினைச்சிட்டேன். இல்லங்க, இப்போ கட்சின்றது முதல்ல எதுக்கு? இப்போ இப்போ விக்னேஸ்வரம் கேட்கிறேன், கட்சினா முதல்ல என்ன, எதுக்கு அதை ஆரம்பிக்கிறாங்க? மக்கள் நல்லதுக்கு. என்ன நல்லதுக்குன்னு ஆரம்பிக்கிறாங்க? ஏதாவது நல்லது பண்ணணும், ஏதோ ஒரு வகையில. இந்த எல்லா கட்சியும் ஏதோ ஒரு வகையில நல்லது பண்ணிருக்காங்க, அந்த என்டிகே தவிர. அதான் இப்படி இருக்கும்போது வந்துட்டு இவங்க என்ன நல்லது பண்றாங்க? சரி, இப்போ ஒரு இயக்கமாவே இருக்கட்டும், இயக்கம்னாலும் அது நல்லது பண்ணுவாங்க. சரி, இப்ப லதா போய் என்னத்த நல்லது பண்றாங்க? என்னத்த அட்லீஸ்ட் ஒரு 10 லட்சத்தை கொடுத்தவங்க ஏன் இப்போ அவங்க ஏரியாவோ இல்ல பக்கத்து ஏரியால வந்துட்டு ஏதோ 10 லட்சமா? 10 லட்சம் தான் ஆகும். 100 கோடி சம்பளம் வாங்குறாரு யாரு? நீனே பண்ணுகிறேன். அவங்க வச்சுக்க ஸ்கூல் டீச்சருக்கே சம்பளம் கொடுக்க மாட்டாங்க, நீ 10 லட்சத்துக்கு போயிட்ட. 10 லட்சம் புருஷன் 100 கோடி சம்பளம் வாங்குறாரு. வெள்ள பேரிடருக்கு முழுசா 1 லட்சம் கொடுக்க மாட்டாங்கல்ல. இல்ல அப்புறத்துக்கு ஆரம்பிக்கணும். மனுஷன் வந்துட்டாப்புல, நம்மளுக்கு அங்க ஏதோ வெட்டம் இருக்கு. எனக்கு இதெல்லாம் மன்னிச்சிடலாம். ஒரு நிமிஷம் குரு ப்ரோ, இல்ல குரு ப்ரோ, இதை மட்டும் கேளு, யோசிச்சு பாருங்க. பொண்டாட்டி கட்சி ஆரம்பிச்சுட்டு அதுக்கு வந்துட்டு அதான் இந்த அனௌன்ஸ் இதெல்லாம் பண்றாங்க. புருஷன் அதான் ரஜினிகாந்த் சார் இல்ல ஒரு நிமிஷம் அவரு வந்து ஓப்பனா ஒரு ஸ்டேட்மெண்ட் அது வைக்கிறார். அதாவது எங்க ரஜினிகாந்த் பெயரை எந்த அரசியல் கட்சியும் அதான் யூஸ் பண்ணக்கூடாது. என்ன நடக்குது? அவங்க ஏன் ஆரம்பிச்சாங்கன்னு காரணம் சொல்லவா? இல்ல ப்ரோ, அவங்களுக்கு கிட்னி நல்லா இருக்கு. ரஜினிக்கு கிட்னி சரியில்லை, அதனால ஆரம்பிக்கல. இல்ல இப்ப உள்ள நிலைமைக்கு நீயே வாயை திறந்து உன் பேரை சொன்னாலும் எதுவும் உன்னையே தூக்கி போட்டு போயிடுவான். இதுல உன் பேரை இன்னொருத்தன் யூஸ் பண்ண கூடாதுங்கிற இதுதான் பெரிய வேடிக்கை. இல்ல எனக்கு என்னன்னா, இந்த நாடக கலைஞர்கள் இருக்காங்கல்ல, இந்த நாடக கலைஞர்கள் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் ரஜினி வேஷம் போட்டு எவ்வளவு கிடைச்சிட போகுது ஒரு நாளைக்கு. நான் அந்த வேஷம் போட்ட கூட உனக்கு காசு தர மாட்டாங்க. கடைசியா பாத்தீங்கன்னா இல்ல சொல்றேன் மேட்ரு நான் சொல்லிடுறேன். அந்த மாதிரி நாடக கலைஞர் வந்து பாத்தீங்கன்னா பர்மிஷன் வாங்கி அது காசு கொடுக்கணுன்ற மாதிரி ஒரு டைம் இது பண்ணியிருந்தாங்க. இவங்க இந்த அறிக்கை விட்டு யாரையும் படத்தை யூஸ் பண்ண கலைஞர்ல இந்த ஆமா இது பண்ணிருக்காரு அது முன்னாடியே சொல்லி பாருங்க. இதுல ஒரு ஹைலைட் என்னன்னா, ரஜினி கடையில வைக்கிற போர்டு கூட பாத்தீங்கன்னா இவங்க வந்து பர்மிஷன் வாங்கணும்ன்றது. ரஜினி ஸ்டேஜ்ல போயிட்டு இளையராஜாவை கலாய்ப்பாரு. அதான் என்னன்னா, அப்ப ஏதோ பணம் வரணும் நீங்களே அடிக்கடி இதெல்லாம் வந்துருச்சா அப்படின்னு தான் இது பண்ணி கலாய்ப்பாரு. ஆனா இந்தாலே அதோட கொடூரமா தான் கிடைக்குது. அதான் இந்தால போய் இளையராஜா கலாயுது. ஆனா ரெண்டும் ஒண்ணுதான். நம்ம பசங்க அந்த போஸ்ட் போட்டிருந்தானுங்கடா, அந்த கட்சி ஆரம்பிச்ச உடனே உன் ஹஸ்பண்ட் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டாப்புல, நீ எப்போ வந்து கட்சி இல்ல இவனுங்க மாத்தி போட்டிருந்தானுங்க அது மாதிரி. போஸ்ட் ஆனா இல்ல யாரு என்ன வேணா பண்ணிட்டோம். அதான் இப்ப கட்சியை ஃபார்ம் பண்ணியாச்சு. இல்ல ப்ரோ, நீ ஒரு நல்ல மனுஷனா என்ன பண்ணிருக்கணும், உன் துறையில இருந்து ஒருத்தர் வந்து ஒரு தமிழ்நாட்டோட அரசியலை மாத்த நினைக்கிறாப்ல, நீ நல்ல மனுஷனா என்ன பண்ணிருக்கணும்,
அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருந்திருக்கணும். சப்போர்ட் பண்ணி உன்னால என்ன ஆதரவு முடியுதோ அதை யூஸ் பண்ணி நீ மாத்தி இருந்திருக்கணும். நீ அவரை ஆதரிக்கவும் இல்லாம அவரை எதிர்க்கவும் இல்லாம சகுனி வேலை பார்த்தா அதனால தான் ப்ரோ எக்ஸ்போஸ் ஆனது. உன்னை வந்து மேடை போட்டு அங்க கிழின்னு கீச்சிருந்தான் ஒருத்தன். அவனெல்லாம் கேட்கல. என்ன அவரை பாவம் மிரட்டினாங்கன்னு சொன்னதுக்கு நீ வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறன்னா அப்ப நீ எவ்வளவு வன்மத்துல இருப்ப? காலம் பதில் சொல்லும், காத்திருந்து பதில் சொல்லும். என்னென்ன இல்ல பேசுனீங்க? ப்ரோ அன்னைக்கு இல்ல அன்னைக்கு அறிக்கை விடும்போது இவர் உன் செல்வாக்கு ஆதரவு ஒன்றும் அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது அன்னைக்கு அறிக்கை விடும்போது. இப்ப வந்து நிலைமை வேற. நீ வந்து அந்த அறிக்கையெல்லாம் உடனே அவசியமே கிடையாது. ஆனா வந்து ஐயோ நம்மள இதை சொல்லிட்டானுங்களேன்னு சொல்லிட்டு பதறிட்டு வராது அறிக்கை இதுல அறிக்கை ப்ரோ வராதுல்ல. அன்னைக்கு இல்ல அன்னைக்கு ஒரு லீவ் டைம் நினைக்கிறேன். ஏன்னா நாங்க தான் வேற ஏதோ குரூப் கால்ல சும்மா ஜாலியா பேசிட்டு இருக்கோம். இவங்க சொல்றானுங்க டே அலெக்ஸ் இது ஒண்ணுதான் என்னத்தையே போட்டு போயிட்டான்டா, அதான் வழக்கம் போல என்னத்தையே போட்டாண்டின்ற மாதிரி ரஜினி போட்டாண்டி